சென்னை ஐயப்பன் தாங்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் RSS நூற்றாண்டு விழா, விஜயதசமி விழா மற்றும் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் தீன்தயாள் உபாத்யாயா பிறந்தநாள் விழா ஆகியவை நடந்தது. இதையொட்டி சீருடை அணிந்த RSS தொண்டர்கள் குரு பூஜை செய்தனர். ஷாக்கா சிறப்பு பயிற்சியிலும் ஈடுபட்டனர். இதை அறிந்த போலீசார் பள்ளிக்கு விரைந்து சென்றனர். பள்ளி வளாகத்தில் அனுமதியின்றி பயிற்சியில் ஈடுபடக்கூடாது என கூறி நிகழ்ச்சிக்கு தடை விதித்தனர். நிகழ்ச்சி முடிந்ததும் பேரணியாக செல்ல தயாராக இருந்த 50க்கும் மேற்பட்ட RSS அமைப்பினரை போலீசார் கைது செய்து பஸ்ஸில் ஏற்றிச் சென்று ஐயப்பன் தாங்கல் அரசு சமுதாய நலக்கூடத்தில் அடைத்தனர். போலீஸ் நடவடிக்கையை கண்டித்து பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சென்னை போரூரில் அமைதி வழியில் பேரணி நடத்திய RSS அமைப்பினரை திமுக அரசின் காவல்துறை கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்யும் குற்றவாளிகளும் முதியோர்களை கொலை செய்யும் கொலையாளிகளும் சுதந்திரமாக சுற்றிக் கொண்டிருப்பதை கண்டுகொள்ளாத திமுக அரசு தங்கள் அமைப்பின் 100வது ஆண்டு நிறைவை குறிக்கும் விதமாக அமைதி பேரணி சென்ற RSS அமைப்பினரை கைது செய்திருப்பது காழ்ப்புணர்ச்சியே அன்றி வேறென்ன? இது மட்டுமின்றி கடந்த ஆண்டும் இதேபோல RSS அமைப்பின் பேரணிக்கு தடை விதிக்க எல்லா வழியிலும் முயற்சித்த திமுக அரசுக்கு குட்டு வைத்த உயர்நீதிமன்றம் வருங்காலத்தில் RSS அமைப்பின் பேரணிக்கு அனுமதி மறுக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டது. அதையும் மீறி காவல்துறை கைது செய்திருப்பது நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் செயலாகவே உள்ளது. இனியும் இதுபோன்ற சிறுபிள்ளைத்தனமான அரசியல் விளையாட்டுகளை திமுக அரசும் காவல்துறையும் தவிர்க்க வேண்டும். கைது செய்யப்பட்ட RSS அமைப்பினரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஐயப்பன் தாங்கலுக்கு சென்று கைதான RSS அமைப்பினரை சந்தித்து பேசினார். கஞ்சா விற்பவர்கள், காம கொடூரர்களை விட்டுவிட்டு பண்டிகை நாளில் பயிற்சியில் ஈடுபட்ட RSS அமைப்பினரை கைது செய்வது எந்த விதத்தில் நியாயம் என கேட்டார். இன்னைக்கு RSSோட நூற்றாண்டு விழா. ஆனால் RSS தொண்டர்களை கைது செய்திருக்கிறது தமிழக அரசு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அவங்க எப்போவுமே பயிற்சி நடைபெறுகின்ற இடத்துல பயிற்சிக்கு போயிருக்காங்க. பயிற்சிக்கு போகும்போது ஏதானும் அவர்களுக்கு அதில் சந்தேகம் இருந்தால் காவல்துறை கேட்டிருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அவங்க பயிற்சி செய்து முடித்த உடனே அவங்கள பல பிரிவுகளில் அவங்கள கைது செய்து ஒரு விஜயதசமி அன்னைக்கு நூற்றாண்டு விழாவை கொண்டாட வந்த சகோதரர்களை கைது செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எவ்வளவோ பிரச்சனை நாட்டில் இருக்கும்போது, தமிழ்நாட்டில் இருக்கும்போது காலையில் இந்த சகோதரர்களை கைது செய்ததற்கு இத்தனை காவல்துறை, அதே மாதிரி அவங்க ஒரு இந்த பண்டிகை நாள், அதனால் இந்த வன்மையாக நான் கண்டிக்கிறேன். தமிழ்நாட்டில் நல்லது நடப்பதோ தேசிய சிந்தனை வந்தாலோ அதை இந்த அரசு எதிர்க்கிறது என்பதற்கு இந்த கைது ஒரு உதாரணம். மேடம், இப்போ ரெகுலராக இந்த மாதிரி கிரவுண்டில் ஸ்கூலில் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மட்டும் பர்டிகுலராக வந்து இத்தனை காவல்துறை வந்து உடனே கைது பண்ணதுக்கு அதுவும் இன்னைக்கு RSS நூற்றாண்டு விழா, அதுதான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் அவங்க செஞ்சுருக்கக்கூடாது. அதனால் அதில் இன்னும் சமூக விரோத நடவடிக்கை எதுவும் இல்லையே. கூடியிருக்காங்க, பயிற்சி செஞ்சுருக்காங்க, பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க, அவ்வளவுதான். சமூக விரோதிகளெல்லாம் விட்டாச்சு. எங்கெங்கெல்லாமோ கஞ்சா கடத்துகிறவன், பிரச்சனை உருவாக்குறவன், காவல்துறையே பெண்களை பாதுகாப்பு இல்லாமல் நம்ம திருவண்ணாமலையில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதுலாம் நடந்து கொண்டு இருக்கும்போது தேசபக்தி இயக்கத்தை ஒடுக்குவதற்காக இந்த முயற்சி வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசு இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது எனக்கு அவர்களை உடனே விடுவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.